ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்னோடய பையனுக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு ஃப்ரூட்ஸில் நான் என்னென்னலாம் கொடுத்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் நான் ஆப்பிள் பியூரி தான் செஞ்சு கொடுத்தேன். ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த நார் விதை பகுதிகளையும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில் தான் வேக வைப்பேன். கீழே தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுலை அது மேலே வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா ஆப்பிள் நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். நீங்கள் இடையிலே ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணிக்கலாம் குக் ஆகிடுச்சா என்னென்னு. இப்போ ஆப்பிள் நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் நம்ம பியூரி கன்சிஸ்டன்சிக்கு மசிச்சுக்கலாம். நான் ஒரு குட்டி மேஷர் வச்சுருக்கேன். அதை வச்சு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் மசிச்சு விட்டுருவேன். நீங்கள் பிளெண்டரில் சேர்த்துட்டு பியூரியாக அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நான் ஆப்பிள் பியூரி செஞ்சு கொடுப்பேன். ஆப்பிளை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் இட்லி பாத்திரத்துலையும் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததும் அந்த இட்லி பிளேட்டில் கட் பண்ண ஆப்பிளை வச்சுட்டும் நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசிச்சு நீங்கள் கொடுக்கலாம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் பியூரி தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். 1 டேக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மீல் தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க தாய்ப்பால் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அதனால் ஒரு தடவை இந்த ஆப்பிள் பியூரி செஞ்சு கொடுப்பேன். இது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் கேரட் வெஜிடபிள்ஸ் ஒரு வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு 2 வாரத்துக்கு அதே ஆப்பிள் பியூரி மட்டும் தான் ஃப்ரூட்ஸில் கண்டினியூ பண்ணேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நான் பேரிக்காய் பியூரி செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பேரிக்காய் பியூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பேரிக்காய் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல் போர்ஷனையும் அடியிலையும் கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நடுவில் உள்ள அந்த போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு விதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டை அதுக்குள்ளே வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த பவுலை வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே இதை வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தட்டில் இந்த பேரிக்காய் பீசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வேக வைக்கலாம். இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இடையில ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பேரிக்காயெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம இதை அரைச்சிட்டு பியூரியாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதும் ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு ஒரு பியூரியாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஆப்பிள் ஃப்ரூட்ஸுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் அந்த பேரிக்காய் பியூரி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். எந்த ஒரு ஃப்ரூட்ஸுமே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு செட் ஆனால் மட்டும்தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். அது மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை காலையிலே கொடுத்துருவேன். ஒரு 8-9 மணிக்கெலாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அந்த ஆப்பிளோட பேரிக்காயும் சேர்த்துட்டு மாற்றி மாற்றி இது 2 செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மாதத்துக்கிட்ட நான் பனானாவும் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். வாரத்தில் ஒரு நாள் ஒரு வாழைப்பழமும் கொடுத்துருவேன். நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாகவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா இதை மசிச்சு விட்டுறேன். சின்ன மத்து வச்சு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பியூரி ஃபார்முக்கு ஸ்மூத்தாக இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசிச்சோம்னா கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பியூரியாக கிடச்சிடும். இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் பனானா கொடுத்தப்ப ஒரு 2 வீக்ஸுக்கு இந்த பனானா பியூரி மட்டும்தான் கொடுத்தேன். ஒரு 2 வாரம் கொடுத்த பிறகு இது கூட நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த நட்ஸ் பவுடரில் பாதாம் கொஞ்சம், பிஸ்தா, முந்திரி, உலர் திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன். இப்போ இது கூட நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த நட்ஸ் பவுடரில் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த நட்ஸ் பவுடரில் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாம்.
இது வந்து நான் காலையில் ஒரு 11:30 போல் இந்த வாழைப்பழம் வச்சு பியூரி வந்து செஞ்சு கொடுப்பேன். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆனதும் நம்ம சர்வ் பண்ணலாம். இது மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.